வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அண்ட் என்ன பார்க்க போகிற மூவி வந்து ரிக்கி ஸ்டாண்டிக்கு 2024 ரிலீஸான ஒரு காமெடி ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தை ரிவ்யூ போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த டிஸ்பிளே லாக்கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலோவீனில் வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட பேர் வந்து டீன் அண்ட் இன்னொருத்தர் பேர் வந்து வெஸ் அண்ட் இன்னொருத்தர் பேர் வந்து ஜேடி. இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேபரை ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு தீ வச்சுட்டு வந்துடுறாங்க. தீ வச்சுட்டு இந்த சோள பொம்மை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து தீப்பட்டு பெருசாகிடுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து வெளியே வரதுக்கு இவங்க தப்பு வந்துடுறாங்க. உள்ளலாம் போல வெளியே வந்துடுறாங்க. பட் இந்த பழியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனோட ஜாக்கெட்டில் வந்து பேர் மட்டும் எழுதி வச்சிருக்காங்க, ரிக்கி ஸ்டாண்டிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான பர்சனை. அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிற போலீஸும் இங்கே வந்து ஸ்டாண்டிக்கின்னு சொல்லிட்டு பையனே இல்லை, இவன் வந்து வேற ஒரு பையன், அவன் தான் வந்து இங்கே சேட்டை பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை ரிக்கி ஸ்டாண்டிக்கி இல்லாத ரிக்கி ஸ்டாண்டிக்கி மேலே எழுத ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட கடந்த 20 வருஷம் ஓடிச்சு. அந்த 20 வருஷமாகவும் ரிக்கி ஸ்டாண்டிக்கி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அன்னோன் ஃப்ரெண்டை வச்சு வெளியே போகிறது. இந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை, இவன் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா அதுக்காக தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. அதில் 2 பேருக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆகி குழந்தைய பிறக்கும்போது இன்னொருத்தருக்கு கிட்டத்தட்ட வந்து அவன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். நம்ம டீன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஜேடிக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தைய பிறக்கும்போது ஓகேங்களா. இந்த மாதிரி நேரத்தில் வந்து இவங்க ஒரு ட்ரிப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இருக்கிற டைமில் ட்ரிப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ரிக்கியோட பேரை யூஸ் பண்ணி ட்ரிப் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போன இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ஜேடியோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னன்சி பெயினில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவங்க போத் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேள்விப்பட்டு திரும்பி ரிட்டன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரிக்கி மேலே கோவம். இவங்க வந்து ஒரு சாக்கு சொல்லி சமாளிச்சாங்க. இந்த மாதிரி ரிக்கிக்கு வந்து கேன்சர் இருக்குது, டெஸ்டிக்கல் கேன்சர் இருக்குது, அதனால் ஒரு டெஸ்டிக்கல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு போய் சொல்லியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு போய் சொல்லிட்டு போகும் நேரத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிக்கி வந்து எங்களை போய் சொல்லி கூப்பிட்டுட்டான், அவன் கேன்சர்லேருந்து குணமே 5 வருஷம் ஆச்சு, ஸோ அதை செலிப்ரேட் பண்ண தான் எங்களை கூப்பிட்டான். நாங்கள் வந்து அவனுக்கு கேன்சர் சொல்லணும் 18 அடிச்சுட்டு போனோம், அங்கே போய் பார்த்தா செலிப்ரேஷன் சொல்லிட்டான், நாங்கள் எதுவும் தப்பு பண்ணல, ரிக்கி தான் அப்படின்னு சொல்லணும். அவங்க எல்லாரும் வந்து நாங்கள் ரிக்கியை பார்த்தேன், அவனை கூப்பிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போன்னு பார்த்து என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க ட்ரிப் அடிச்ச அந்த சமயத்தில் வந்து அங்கே வந்து ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. அவனோட பேர் வந்து ராட், அதுதான் நம்ம ஜான்சினா. அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த ஃபேமஸான பாட்டெல்லாம் வந்து டர்ட்டி வேர்ட்ஸில் செக்ஸ் சாங்ஸாக எழுதி, இந்த மாஸ்டர்பேட் சாங்ஸாக எழுதி, மாஸ்டர்பேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சாங்ஸ் எழுதி பாடுவார். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணுவார், ஒரு ஆக்டர் மாதிரி ஓகேங்களா. அண்ட் அவரை வந்து பார்த்து இவங்க மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடந்து போயிடுவாங்க. ஆனால் நம்ம டீனுக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம ஏன் இல்லாத ரிக்கியை வந்து இவனை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவனை நடிக்க வைக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு ஆதாரம் தேவை. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்கியோட பேரில் என்னென்ன பண்ணாங்களோ, எங்கெங்கே போனாங்களோ அதெல்லாம் ஒரு புக்கு மாதிரி எழுதி அதை வந்து பைபிள்னு சொல்லிட்டு இவங்களே வச்சுருப்பாங்க. அந்த பைபிளில் வந்து நம்மளோட ராடு கிட்ட கொடுத்துட்டாங்க. அவர் வந்து அது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு தான் ரிக்கி ஸ்டாண்டிக்காகவே வராரு. வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்குமே பிடிச்சி போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம டீனும் ஜேடியும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட பாஸ் கொண்டு பிடிச்சது. அந்த பாஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரிக்கியை வந்து என் ஆஃபீஸில் வேலைக்கு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதே தெரியல, ஒரு நாள் நடிக்க கூப்பிட்டேன், என்ன இப்படி முழுசாக வர அப்படின்னு சொன்னேன். அண்ட் அதே மாதிரி நம்ம ராடு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பேரை வந்து இந்த ரிக்கி ஸ்டாண்டிக்கு ஏற்ற மாதிரியே பேரை மாற்றி தான் அந்த பர்சனை வந்து லைஃப்பை வாழ்ந்துக்கிறேன், எனக்கு ஒரு வேறு லைஃப் இருக்குது, எனக்கு அது பிடிக்கல, அந்த லைஃப்பை வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி நம்ம ராட் இருக்கிற பார்த்தீங்களா, அவர் வந்து நிறைய பேருக்கு பணம் தரணும். ஸோ அவங்க ஆளுங்களும் வந்து துரத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒன்றாவதா. அண்ட் அதே மாதிரி இவங்க வந்து குடும்பத்துக்கிட்ட வந்து உண்மையை போட்டு உடைக்க போகிறாங்களா, கடைசியில் வந்து இந்த ரிக்கி ஸ்டாண்டிக்கு யார் எல்லாருக்கும் தெரிஞ்சதா இல்லையா, அண்ட் வந்து எப்படி இதை மூவ் பண்ணாங்க அப்படின்றது இந்த படத்தில் கதை. நான் பார்த்தது ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கிற ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். கிளைமேக்ஸ் வந்து ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து என்ன மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை வந்து அவங்க எப்படி வேணால் மாற்றலாம் அப்படின்றத கரெக்டாகவே இந்த கிளைமேக்ஸில் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இந்த கிளைமேக்ஸும் பிடிச்சது, இந்த படமும் பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இந்த படத்தில் இல்லை. எனக்கு வந்து நான் என்ஜாய் தான் பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி நேரத்தில் இந்த படம் வந்து ஒரு R-rated பிகாஸ் ஆஃப் லாங்குவேஜ் கேட்ட வார்த்தைகள் நிறைய வரும். அதே மாதிரி இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு நான் 3.5 டோனர்ஸ் தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.